வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியை வச்சு நாட்டு முச்சையை வச்சு ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது டிஃபன் பாக்ஸ் மெனுவுக்கு நம்ம டக்குன்னு காலையில் சமைச்சு கொண்டு போயிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு முச்சையை நைட்டே நம்ம ஊற போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் கொஞ்சம் நீர் வச்சு ஊற்றினீங்கன்னா 2 ஹவரில் ஊறிடும். அப்புறம் வெள்ளையா ஒரு முச்சை இருக்கும், அது ஒரு தனி ரகம். இது ஒரு முச்சை, மொத்தம் 3 வகையான முச்சை வரும் நமக்கு. இது நாட்டு முச்சை. பாருங்க, குக்கர்ல ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுரும். எப்பவுமே முதல்ல நம்ம குக்கரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் சில நேரம் அடிக்கும். அந்த மாதிரி அடிக்காம சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம 3 விசில் வந்தா போதும். பாருங்கள், 3 விசில் வந்துச்சு. கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 3 அழாக்கு அரிசி வச்சுருக்கேன். 200 கிராம் மொச்சை வச்சுருக்கேன். நம்ம ஒரு 6 ஸ்பூன் கிட்டத்தட்ட எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில், அதையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். நம்ம ரைஸுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முச்சை இந்த மசாலா எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு ஒரு 2.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், புதினா ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் போதும். பாருங்கள், நம்ம வேக வச்ச மொச்சையை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் நான் 3/4 அரிசி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே அளவு 1க்கு 2 அளவு வச்சுக்கலாம். பாருங்கள், 6 வச்சுருக்கேன். நம்ம அரிசி போடும்போதும் சரி, மொச்சப்பயிர் போடும் போதுமே நமக்கு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அது எல்லாமே சரியாக போயிடும். இப்போ நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், மொச்சையும் ஜீரக சம்பாவும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ஒரு வாசனையான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சீரக சம்பா ரைஸ்னாலே நல்ல வாசனையாக இருக்கும். இது மேலே கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே மூடிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் காலையில் அவசரமாக நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். குழந்தைங்களுக்கும் வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.